ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை உழிஞ்சன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு முடக்கத்தான் கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடக்கத்தான் தோசைனாலே அதை முதல் நாளே அரிசி உளுந்து கூட சேர்த்து அரைச்சி ஒரு நாள் முழுக்க புளிக்க வச்சு தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். நம்ம முதல் நாளே மாவு கூட அரைச்சி அதை புளிக்க வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அந்த கீரையை அரைச்சி தோசை பேட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி சாப்பிடும்போது பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். கீரையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட முதல் நாளே அரைச்சி புளிக்க வச்ச தோசை மாவு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தோசை பேட்டர் ரெடி. இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யும் போது கசக்கும்னு பயப்படவே வேணாம். கொஞ்சம் கூட கசக்காது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், தோசை மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு சூடாக்கிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண தோசை பேட்டரை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். இந்த முடக்கத்தான் கீரை போன் ஸ்ட்ரென்த்துக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த கீரையை ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களோட 7th மந்த் ப்ரெக்னன்சிலேருந்து சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை இப்படி தோசையாக தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, அவங்க ரசமாவோ இல்லை சூப்பாவோ கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த கீரை ஹேர் ஃபாலுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இது நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது ஹேர் ஃபால் நல்லா குறையும். இந்த தோசை கூட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்ச கார சட்னி கூட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.